போனதுக்கே மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அமர்நாத் ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிவிட்டு நேற்று கிளம்பி பண்ணிட்டாங்க மாஸ்டர். 24 போயிட்டு 29 நைட் வர மாதிரி தான் இருக்குங்க மாஸ்டர். போனதே மிஸ் பண்ணிட்டோம், இதே கண்டிப்பாக வரணுன்ட்டு அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் நேற்று வந்துட்டேன் மாஸ்டர். இன்றைக்கி காலையில் உங்களோட கோயிலுக்கு வந்தது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது மாஸ்டர். உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் கோயிலில் ஐயர் ஃபாரின் போயிட்டு வந்தீங்களா, ஃபாரின் போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க மாஸ்டர். உங்கள்கிட்ட இனிமேல் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க மாஸ்டர். சரி சந்தோஷமாக வெட்டி செய்தியோடு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே போனால் குருங்கலீஸ்வரர் கோயில் ஐயர் வந்து இந்த கோயில் புராணத்தை பற்றி திடீர்னு அவரை நினைச்ச தெரியல கோயில் புராணத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பக்தர்கள் புராணத்தை போய் படிங்க, இவருக்கு எது சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீங்கள் பொறுங்கன்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த கோயில் இதை சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுத்தாரு. அதுக்கடுத்து சுற்றி வர பார்த்தீங்கன்னா பழையபடி அம்பாள்கிட்டையும் அந்த ஐயரும் அதே மாதிரி ஸ்பெஷலாக ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு மாஸ்டர். நாங்கள் இந்த போன வாரம் அந்த நவகிரக கோயில் சொல்லிங்க மாஸ்டர், அந்த இது போகிறப்போ அப்படி தான் மாஸ்டர். நான் எத்தனையோ டைம் ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம் மாஸ்டர். நான் போன ஸ்வீட்டில் திரும்பி வந்துடுவேன். ஒரு கோயிலையும் அந்த கோயிலுடைய சிறப்பை சொல்லி அந்த கோயில் எப்படி நம்ம வழிபடணும், எந்த மாதிரி போயிட்டு எந்த மாதிரி வெளியில் வரணும், அந்த குறிப்பிட்ட டைம் நீங்கள் கூட சொன்னீங்க சார். நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் உங்களுக்கு திறமை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க சார். சரி சாரிங்க மாஸ்டர்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு டைம் அந்த குறிப்பிட்ட டைம் நீங்கள் சொல்கிற டைம் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வெளியில் வந்து இதுன்னா ஒவ்வொரு கோயிலையும் ஒரு மிராக்கிள் மாஸ்டர். உண்மையிலுமே நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணிட்டோம் மாஸ்டர். உங்களுக்கு ஓகே சார்.